அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 63. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் புனித வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தமது அருளால் சிறப்பான முறையில் ஆரம்பத்திலே பராமரித்தான். சிறு வயதிலிருந்தே நபி அவர்கள் தூய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இறை மறுப்பு மற்றும் இணை வைத்தல் பரவி கிடந்த சூழலில் அன்னலார் பிறந்தார்கள். திசையெங்கும் தீய குணங்களும் குணக்கேடுகளும் பரவி இருந்த கால சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை விட்டு விலகியே இருந்தார்கள். சிலை வணக்கத்தை இயல்பாகவே வெறுத்தார்கள். மேலும் வெட்க சுபாவம், உண்மை உரைத்தல், உறவினர்களை ஆதரித்தல், மக்களின் சுமை தாங்குதல், பிறர் தேவைகளை நிறைவேற்றுதல், வாக்குறுதியை நிறைவேற்றல் ஆகியவை அன்னலாரின் சிறப்பம்சங்கள் ஆகும். அப்துல்லாஹ் பின் அபில் ஷம்ஷார் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது: நபித்துவம் கிடைப்பதற்கு முன் அன்னலாரிடம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக இதோ வருகிறேன் என்று சொல்லி சென்றேன். ஆனால் நான் அதை முற்றிலுமாக மறந்துவிட்டு 3 நாட்களுக்கு பிறகு யதார்த்தமாக நான் அவ்வழியில் சென்றபோது எனது எதிர்பார்ப்பில் அன்னலார் அங்கு நிற்க கண்டேன். வாக்குறுதியை நான் மறந்திருந்தும் அன்னலார் என் மீது ஆவேசம் கொள்ளாமல், என்னை சிரமப்படுத்திவிட்டீர், வருகிறேன் என்று நீர் சொன்ன வார்த்தைக்காக 3 நாட்களாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என்று மட்டுமே சொன்னார்கள். அல்லாவின் ஆற்றல். நிலநடுக்கம். அல்லாஹு தஆலா தனது ஆற்றலினால் இந்த பூமியை தண்ணீரின் மீது அமைத்தான். இதன் பாதுகாப்புக்காக அங்கங்கு உறுதிமிக்க மலைகளை நிறுத்தினான். இவை பூமியை அசையாமல் பார்த்து கொள்கின்றன. ஏராளமானவர்கள் சேர்ந்து அசைத்தாலும் இந்த மலைகளை அசைக்க கூட முடியாது. ஆனால் மக்களின் படிப்பினைக்காகவும் தனது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காகவும் அவ்வப்போது இந்த கனமான பூமியின் நிலநடுக்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். இதில் அதிசயம் என்னவெனில், பூமியின் பரப்பு ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் எவ்விடத்தை நாடுகிறானோ அங்கு மட்டுமே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இவ்வாறு நடப்பது அல்லாஹு தஆலாவின் இணையில்லா வல்லமையாகும், ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒரு ஃபரலை பற்றி. காரணமின்றி தொழுகையை கலா செய்வது. தங்களிடம் எதுவுமின்றி 2 தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழுபவர் பாவத்தின் வாசல்களில் ஒரு வாசலை அடைந்து விட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. 4 காரியங்கள் நபிமார்களின் சுன்னத். திருமணம் செய்வது, மிஸ்வாக் செய்வது, நாணம் கொள்வது, நறுமணம் பூசுவது. இந்த 4ம் அனைத்து நபிமார்களின் சுன்னத்தாகும் என அன்னலார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நற்குணத்தின் அவசியம். தண்ணீர் பனிக்கட்டியை உருக்குவது போன்று நற்குணம் தவறுகளை கரைத்து விடுகின்றது. மேலும் கடிநீர் தேனை கெடுப்பது போன்று தீய குணம் அமல்களை கெடுத்து விடுகின்றது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. செல்வம் சேகரிப்பதற்காக யாசகம் கேட்பது. செல்வத்தை பெருக வேண்டும் என்ற ஆசையில் சிறிதளவோ அல்லது அதிகமாகவோ மக்களிடம் யாசிப்பவர் நரக நெருப்பையே யாசிக்கிறார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. மறுமையை பற்றி. மறுமையில் யாரும் உதவ மாட்டார். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், மறுமை நாளில் தன் சுமையை சுமக்கும் ஒருவன் வேறொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான். அன்றியும் பலுவான சுமையை சுமப்பவன் அதில் சிறிதளவும் சுமந்து கொள்ளும்படி வேறொருவனை அழைத்தாலும் அவன் உறவினனாக இருந்த போதிலும் அதில் சிறிதளவும் கூட அவ்வாறு சுமந்து கொள்ள மாட்டான். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை ஏவுபவர்களாகவும்
தீயிலிருந்து தடுப்பவர்களாகவும் உங்களில் ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும்.